வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம யோக ஆசனத்தை பத்தியும், ஆசன பயிற்சியில 100% பலன் எப்படி அடைகிறது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல யோகா அப்படின்றதுல பேஸ் தொடக்கநிலை பயிற்சி அப்படின்றது ஆசனங்கள் தான். இந்த ஆசனங்கள் நம்ம செய்யறப்ப உடல் ஸ்ட்ரெங்தன் ஆகும். உடல்ல எந்த நோய் இருந்தாலும் அந்த நோய குணப்படுத்தும். ஒவ்வொரு வியாதிக்கு ஒவ்வொரு ஆசனம் அப்படின்றது இருக்கு. இந்த ஆசனம் உடல தயார் பண்ணுது. அதுக்கு அடுத்து தான் பிராணாயாமம். பிராணாயாமம்னா என்ன? பிராணானா உயிர் சக்தி. அயாமா அப்படின்னா ஒழுங்குபடுத்துறது. அதே நேரத்துல விரிவுபடுத்துறதுன்னும் அர்த்தம் இருக்கு. இந்த பிராண சக்திய விரிவுபடுத்துற பயிற்சி இத செய்யறப்ப, அத தாங்குறது நம்முடைய உடல் தான். அப்ப உடல்ல தயார் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிராணாயாமம் நம்ம செய்யணும். அப்ப பிராண சக்திய நம்ம உடல் தக்க வச்சுக்கும். அத நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ உடல தயார் பண்ணாம நம்ம பிராண யாமம் இந்த பயிற்சி செய்யறப்ப, அதிகப்படியான உயிர் சக்தி நமக்கு உள்ள வரப்ப என்னென்ன நடக்கும்னா, ஹீட் அதிகமாகும். இந்த ஹீட்ட உடம்பு தாங்க முடியாது. ஹீட்டுனால வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே வரும். அதுக்கு அடுத்தது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உடலெல்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க பயிற்சி பண்றப்ப. கண்ண மூடி தியானத்துல இருப்பாங்க. உடலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். இது இந்த பிராண சக்திய உடலால தாங்க முடியலன்னு அர்த்தம். இது உடல பாதிச்சிரும். அதுக்கு அடுத்தது அப்படியே உடம்பு கான்ஷியஸாவே இல்லாம மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். வாலண்டரியா நம்ம மூவ் பண்றது கிடையாது. இன்வாலண்டரியாவே அப்படியே மூவ்மெண்ட் நடக்கும். இதுவும் உடம்பு வீக்கா இருக்குன்னு தான் அர்த்தம். ஆசன பயிற்சி பண்ணல, உடல தயார் பண்ணல, நாடிகள்ல தடை இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா உடல்ல அங்கங்க வலி இருக்கு. அப்ப ஆசனம் பண்ணி அந்த நாடிகள்ல இருக்கிற தடைய உடைக்கலன்னு அர்த்தம். தடை இல்லாம பிராணசக்தி பாயணும். இது எல்லாத்துக்குமே பேஸ் அப்படின்றது ஆசன பயிற்சி. ஆசனம் மொத்தமே செஞ்சாலே நம்ம நிம்மதியா, சந்தோஷமா, ஆரோக்கியமா வாழ முடியும். இதுக்கு ஆசனம் மட்டுமே போதும். ஆசனத்திலேயே எல்லாமே வந்துருது. மூச்சு பயிற்சி ஆசனத்திலேயே வந்துருது. மூச்சோட தான் நம்ம ஆசன பயிற்சியே செய்றோம். ஆசனம் கவனத்தோட செய்றோம். அப்ப அது மனப்பயிற்சியும் ஆகுது. ஆசனம் எப்படி தெளிவா செய்யுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம பயன்படுத்துற 1 மணி நேரம் பயிற்சி நமக்கு 100% பலன் குடுக்கும். முதல்ல ஒரு ஆசனம் செய்ய போறோம் அப்படின்னா, ஆசனத்துடைய கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன? யார் யார் இந்த ஆசனத்த செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வீடியோ எல்லாமே பாருங்க. நான் இத தான் பேசியிருக்கேன். இந்த ஆசனம் யார் யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கலான்றத சொல்லியிருக்கேன். அப்புறம் ஆசனம் எப்படி ப்ராப்பரா செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆசனாஸ் நம்ம செய்றப்ப பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இது தனி சயின்ஸ். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். உடல்ல ஹீலிங் நடக்கும். சிம்பத்தட்டிக் வேற, பாராசிம்பத்தட்டிக் வேற. இப்ப பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றப்ப, ஆசன பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா, உடம்பு பிரிஸ்கா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இந்த சமயத்துல கண்டிப்பா வயிறு காலியா தான் இருக்கணும். எம்ப்டி ஸ்டொமக்ல தான் பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் யோகா அப்படின்ற வீடியோ நான் பேசியிருக்கேன். அத முதல்ல முழுமையா பாத்துருங்க. அதுக்கு அடுத்தது 100% யோகாவில் பலனடையக்கூடிய ரகசியம் அப்படின்ற அந்த விஷயங்கள் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவ முழுமையா பாருங்க. இப்ப அதிலும் ஆசனங்கள் பத்தி நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இப்ப ஆசனம் பயிற்சி பண்றப்ப, எந்த ஒரு ஆசனமும் யாருக்குமே ஆரம்பத்துல இருந்தே வராது. இப்ப நம்ம ஒரு ஆசனம் செஞ்சு காட்டுறோம். இல்ல அது நம்ம சொல்லிக் குடுக்குறப்பயே, இந்த ஆசனம் நமக்கு வரல அப்படின்ட்டு, அது செய்யாம போயிறக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சசாங்க ஆசனம். இப்ப சசாங்க ஆசனம் அப்படின்றப்ப, மூச்ச உள் இழுத்துக்கிட்டே 2 கைகள் மேல தூக்குறோம். கைகள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். பண்ணிட்டு அப்படியே கீழ இறங்கணும். சசாங்காசனம் ஃபைனல் போஸ் அப்படின்றது, இப்படி கீழ இறங்கி முதுகு ஃப்ளாட்டா இருக்கணும். பெல்விஸ் இது மேல தூக்கக்கூடாது. கீழ இருக்கணும். நெத்தி பகுதி தரையை தொடணும். இது சசாங்காசன நிலை. ஆனா இந்த நிலை ஆரம்பத்துல எல்லாருக்குமே வரும்ன்றது சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஆரம்ப நிலை மூச்சு உள் இழுத்துட்டு கீழ போறோம். இவ்வளோதான் வருது அப்படின்னா, இங்கேயே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். கண்கள் மூடி இந்த நிலை தான். யாருக்கு இந்த நிலை வரை மட்டுமே வருதோ, அவங்களுக்கு இந்த நிலை தான் ஃபைனல் போஸ். இந்த நிலையில ஒரு 10 வினாடி ஆரம்பத்துல மெயின்டெயின் பண்ணிட்டு, திரும்ப ஆரம்ப நிலை திரும்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் இதுவரை பண்றது மூச்சோட ப்ராப்பரா பண்ணணும். அப்ப 100% பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த நிலை வரணும், ஃபைனல் போஸ் வரணும் அப்படின்ட்டு, ஃபைனல் போஸு நெத்தி தரைய தொட்டா தான் ஃபைனல் போஸ் அப்படின்னு தவறா நெனச்சு, தப்பு தப்பாவோ அல்லது ஸ்ட்ரெயின் பண்ணியோ, புடிச்சு இழுத்து பல்ல கடிச்சு, இப்படி கூன் போட்டுலாம் செஞ்சா வலி வரும். சைட் எஃபெக்ட்டும் வரும். அப்ப காலப்போக்குல என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொல்ற மாரி பயிற்சி பண்றப்ப, இவ்வளோதான் வந்தது. 2வது நாள்லயே இவ்வளோ வர ஆரம்பிச்சுரும். 3வது நாள் இவ்வளோ வர ஆரம்பிச்சுரும். 4வது நாள், 5வது நாள் அப்படியே ஈஸியா இந்த சசாங்காசன நிலை வந்துரும். இதுதான் பயிற்சி பண்றதுக்கான விஷயம். பயிற்சி இப்படிதான் கொண்டு போணும். இது சசாங்காசனத்துக்கு மட்டும் கிடையாது. எல்லா பயிற்சியும் இப்படிதான். இப்போ படுத்துக்கிட்டு கால நம்ம மேல தூக்குறோம். உத்தான் பாதாசன். மேல தூக்குறப்போ ஒரு சிலருக்கு நீட்டா 90 டிகிரி வரைக்கும் வரும். 130 வரைக்கும் கூட வரும். கால் தரைக்கு பின்னாடி கூட வந்து அப்படியே ஃப்ளோர கூட டச் பண்ணிரும். ஒரு சிலருக்கு 45 டிகிரிலயே அப்படியே நிக்கும். அப்ப அவங்க 45 டிகிரி மட்டும் பிராக்டிஸ் பண்ணா போதும். 90 டிகிரி பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்றப்பயும் 45 டிகிரிலயே அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். 45 டிகிரில எவ்வளோ செகண்ட்ஸ் கம்ஃபர்டபுளா மெயின்டெயின் பண்ண முடியுமோ மெயின்டெயின் பண்ணிட்டு கீழ வச்சுருங்க. டெய்லி கன்சிக்யூட்டிவா டிசிப்ளினா திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப 45ல இருந்து அப்படியே 60க்கு மாறிடும். உடல் தன்னைத்தானே மாத்திக்கும். அதுக்கப்புறம் 90 டிகிரி ஈஸியா வரும். அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்த பயிற்சிகள் போயிட்டே இருக்கும். அப்ப எல்லா ஆசனங்களுக்கு இதே வழிமுறை. இது 1. அடுத்தது 2வது விஷயம். முதல் விஷயம் அப்படின்றது ஸ்திரம் சுகம் ஆசனம். அதான் முதல் விஷயம். 2வது விஷயம்ன்றது பயிற்சியை இம்ப்ரூவ் பண்றது. இப்ப நம்ம கண்கள் மூடி உத்தான் பாதாசனத்துல கால மேல தூக்குறோம். எவ்வளோ வருதோ அவ்வளோ மேல தூக்குறோம். இதுதான் ஸ்திரம் சுகம் ஆசனம். இப்ப 45 டிகிரி வரைக்கும் கம்ஃபர்டபுளா வருது. ஸ்திரத்தன்மையோட வச்சுக்க முடியும் அப்படின்னா, அதுதான் 45 டிகிரி அவங்க செட் பண்ணக்கூடியது. 90 டிகிரி ஸ்திரத்தோட கம்ஃபர்டபுளா வைக்க முடியும்னா, அவங்க அந்த போஸ் எடுத்துக்கலாம். இது பொதுவா எல்லா ஆசனத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். எல்லா பயிற்சிகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அப்படி வச்சிருக்கிறப்ப, அப்ப நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அந்த ஆசனத்துல மெயின்டெயின் பண்றப்ப தான் அந்த ஆசனத்துடைய பலன் நமக்கு கிடைக்கும். அப்ப மெயின்டெயின் பண்றப்ப மினிமம் 1 நிமிஷம் மெயின்டெயின் பண்றப்ப தான் ஆசனத்துடைய பலன் கிடைக்கும். 1 நிமிஷத்துக்கு மேல தான் பயிற்சி ஆரம்பிக்கும். அப்ப மெயின்டெயின் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ ஒரு கால் மேல தூக்கி அப்படியே மெயின்டெயின் பண்றோம். மெயின்டெயின் பண்றப்ப ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கைய கூட்டிக்கிட்டே போணும். இப்போ 1 மணி நேரம் பயிற்சி பண்றோம் அப்படின்னா, 1 மணி நேரத்துல இப்ப இந்த உத்தான் பாதாசனம் ஒரு 2 நிமிஷம் பயிற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அடுத்த நாள் 2 1/2 நிமிஷம். அடுத்த நாள் 3 நிமிஷம். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது. இப்போ முதல் நாள் 20 வினாடி தான் செய்ய முடிஞ்சிருக்குன்னா, 20 வினாடி செய்யுங்க. ஓய்வெடுங்க. திரும்ப 20 வினாடி செய்யுங்க. ஓய்வெடுங்க. திரும்ப 20 வினாடி செய்யுங்க. ஓய்வெடுங்க. அதே அடுத்த நாள் போக போக 20 வினாடின்றது 30 வினாடி, 40 வினாடி அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போணும். இன்க்ரீஸ் பண்றதுன்றது அப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, ஒரு கட்டத்துல இந்த பயிற்சி ரொம்ப ஈஸி ஆனதுக்கப்புறம், இந்த ஃபைனல் போஸ் ஈஸின்றது இந்த ஃபைனல் போஸ் 90 டிகிரி அப்படின்னா, 90 டிகிரி அடைஞ்சதுக்கப்புறம், 1 நிமிஷத்துக்கு மேல போனதுக்கப்புறம், அதுக்கு அடுத்து ஒரு கால்ல செய்றது அட்வான்ஸ் போஸுக்கு போலாம். 2 கால வச்சு செஞ்சுக்கலாம். இல்ல அந்த ஆசனத்துக்கு இப்ப உத்தான் பாதாசனத்துக்கு நான் சொன்னேன். வேறு எந்த ஆசனத்துக்கு இருக்கோ, அந்த ஆசனத்துக்கு உரிய அட்வான்ஸ் போஸுக்கு போலாம். இப்ப கால கீழ நம்ம தரைய தொடுறோம். இது வந்து ஆரம்ப நிலை. அதுக்கு அடுத்தது அது ஈஸியா வந்ததுக்கப்புறம், தலை வந்து மூட்டுக்கு தொடுற பயிற்சி ஆரம்பிக்கலாம். அது மாரி அட்வான்ஸ் ஆசனத்துக்கு எப்ப போணும் அப்படின்னா, இந்த மாரி 2வது நிலை கடந்ததுக்கு அப்புறமா இப்படி 3வது நிலை போணும். எப்பயுமே பயிற்சி பண்றப்ப, இப்போ ஒரு பயிற்சி இருக்கு. டெய்லி 1 நிமிஷம் இந்த ஆசனத்த செய்றாங்க. டெய்லியுமே அந்த ஆசனத்த 1 நிமிஷம் டெய்லி செய்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு பலனும் இருக்காது பெருசா. இப்ப ஆசனத்துடைய பலன் வரணும்னா, இன்னைக்கு 1 நிமிஷம்னா, நாளைக்கு 1:10, 1:20 அப்படி நம்ம உடல இன்னும் கூட்டிக்கிட்டே போணும். இந்த எபிலிட்டிய இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போணும். அப்பதான் அந்த ஆசனத்துடைய பலன் கிடைக்கும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த விஷயம் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். இப்ப நம்ம பாரம்பரிய பயிற்சிகள் எல்லாமே இது மாரி சின்ன சின்ன விஷயங்களோட ஃபாலோ பண்றப்ப தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு வியாதி இருக்கு. இந்த வியாதி சரியாகுறதுக்கு இந்த ஆசனம் பண்ணா சரியாகும் அப்படின்ட்டு, அந்த ஆசனத்த அடுத்தடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகாம இருக்கிறப்ப,
உடலும் அந்த வியாதி இருக்கிற அதே நிலையிலேயே இருக்கும். அடுத்தடுத்த நிலைக்கு ஆசனா உங்களோட பிராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அந்த உறுப்பானது இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் அது ரெஜுவினேட் ஆக ஆரம்பிக்கும். சீக்கிரத்துல சரியாகும். அதே நிலையில வியாதி இல்லாம இருக்கிறவங்க உடல் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டே இருக்கும். உடல் உறுதியோட இருக்கும். உடல் அடுத்த நிலைக்கு மாறும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். இந்த ஆசனம் மட்டுமே செய்றப்பயே உடம்புல நெறைய மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும். நெறைய சேஞ்சஸ் அதுல இருக்கும். ஆசன பயிற்சிய விடாதீங்க. நீங்க வேற எந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஆசனா அட்லீஸ்ட் வாரத்துல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்க்ளூட் பண்ணுங்க. ஒரு வேள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஜிம்முக்கே போயிட்டு இருந்தாலும், ஆசனமும் சேர்த்து பயிற்சி பண்ண சொல்லுங்க. இப்ப காலையில ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னா, ஈவினிங் ஆசனங்கள் பண்றப்ப உடம்பு இளமையோட இருக்கும். அவங்க உடம்புல ஏதோ பாதிப்பு வர மாரி இருந்தாலும், ஆசனம் பண்றப்ப அத சரி பண்ணி குடுத்துரும். இப்ப ஹை பிளட் பிரஷருக்கு சரி பண்றதே ஆசனம் தான். ஆசனம் எப்பயுமே வியாதிய குணப்படுத்தும் தான். அப்ப எந்த பயிற்சியா இருந்தாலும் இந்த பயிற்சிய சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் சார். என்னுடைய நேம் ஜோதிவேல். நான் மதுரையிலேருந்து தான் பேசுகிறேன். விளாங்குடியில் இருக்கேன். இன்னைக்கு பயிற்சி ரொம்ப சூப்பர் சார். இந்த மாதிரி பயிற்சி நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன். அது பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருச்சு. உக்கியே போட முடியாது சார் எனக்கு. இப்போ 10 டைம்ஸ் உக்கி போட சொன்னீங்க. அது ரொம்ப ஈஸியாக போட்டேன். எந்த சிரமமும் இல்லாமல் போட்டேன். அப்புறம் அந்த லங்ஸ் பயிற்சி சொன்னீங்க சார். ஆரம்பத்தில் 55 செகண்ட் தான். கடைசியாக செய்யும்போது அந்த 109 செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். சோர்வே இல்லை. பயிற்சி ஆரம்பிக்கும் போது கூட கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சு. சோர்வே தெரியல சார். ஓகே, தேங்க்யூ சார்.